வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 4.21 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டால் எக்ஸாமினேஷனில் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். P and Q are the midpoints of the side CA and CB of a triangle ABC. ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் பிசியோட மிட் பாயிண்ட் தான் Q அண்ட் ஏசியோட மிட் பாயிண்ட் தான் P. இது சம்மில் என்ன செஞ்சுட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் வரையணும். படத்தில் இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும். ரைட் ஆங்கிள் அட் C ப்ரூஃப் தட் 4 into AQ ஸ்கொயர் ப்ளஸ் BP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 into AB ஸ்கொயர்னு என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மிட் பாயிண்ட் மட்டும்தான் நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. இப்போ அந்த லைன்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏக்யூவை ஜாயின் பண்ணிக்கோங்க, பிக்யூவை ஜாயின் பண்ணிக்கோங்க, அண்ட் பிபி இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க லைட் ஜாயின் பண்ணிக்கோங்க டாட்டட். இப்போ ஏக்யூசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் என்ன செஞ்சுருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஏக்யூசி. அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த ட்ரையாங்கிளை தனியாக வரைவோம். தனியாக நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்து ஆன்சர் எழுதலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ரஃபா ஏ இதுதான் Q ஓகேவா, AQC ஓகேவா. சி தான் 90 டிகிரி. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ 90 டிகிரினாலே அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்டனியூஸ். அப்போ AQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் QC ஸ்கொயர் வந்துருச்சு. பார்த்துக்கோங்க AQ ஸ்கொயர். இப்போ படம் வரைஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். எதையும் மனப்படம் பண்ணணும் அவசியமே இல்லை. அப்போ AQ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் QC ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஒன் அழகாக வந்துருச்சு. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்ப்போம். என்ன ட்ரையாங்கிள் எடுத்துருக்குறாங்க? ட்ரையாங்கிள் BPC எங்கே இருக்குது இங்கே பாருங்கள். BPC இந்த ட்ரையாங்கிள். அப்போ அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி அதிலே வரைஞ்சி உங்களால் பார்க்க முடியும்னாலும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா தனியாக எடுத்து வரைங்க, அவ்வளோதான். இது P, இது C, இது B. மறுபடியும் C தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். C தான் 90 டிகிரி. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க தான் ஹைபாட்டனியூஸ். அப்போது BP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PC ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர்னு எழுதலாம். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. BP ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் CP ஸ்கொயர்னு எழுதலாம், PC ஸ்கொயர்னு எழுதலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. தேர்ட் ஒன் அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் ABC. கண்டிப்பாக சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் சி ஹைபாட்டனியூஸ். அப்போ AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BC ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். 3 வேல்யூவும் 3 ஈக்குவேஷனும் என்ன செஞ்சாச்சு, 3 ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி 3 ஈக்குவேஷன் அழகாக என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது ஈக்குவேஷன் 1 அண்ட் 2வை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 and 2ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது அதை ஃபுல்லாக இங்கே எழுதிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு 4 டேம் இருக்கும். அந்த 4 டேமை வரிசைக்காக இங்கே எழுதிக்கோங்க. அவ்வளோதான் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, 2 பக்கமும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே காமனாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால் வெளில எழுதியிருக்காங்க. இங்கே ஒவ்வொரு டேமையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். 2வது லைன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. 3வது லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேம் அப்படியே இருக்குது, தேர்ட் டேம் அப்படியே இருக்குது. இந்த செகண்ட் டேமையும் ஃபோர்த் டேமையும் மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா 2QC த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறாங்க. ப்ராக்கெட் போட்டிருக்கிறாங்க. 2CP த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாலேயே நிறையா சம்மில் நான் சொல்லியிருக்கிறேன். ப்ராக்கெட் போட்டிருந்தா இன்னும் ஸ்கொயர் பண்ணலைன்னு அர்த்தம். ப்ராக்கெட் போடாமல் எழுதியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 டேமுமே ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேம் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க, இந்த டேம் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த 2 டேமும் ஸ்கொயர் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கிட்டத்தட்ட நம்ம ரிவர்ஸில் வரோம். நீங்கள் ஜென்ரலாகவே A + B த ஹோல் ஸ்கொயர், A - B த ஹோல் ஸ்கொயர் அல்லது A² - B ஸ்கொயர் அதிலெல்லாம் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஜென்ரலாக
மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் சம்மில் இதை ஸ்கொயர் பண்ணியிருப்போம். அப்போது 4a² எழுதியிருப்பீங்க. இங்கேருந்து இங்கே வந்திருப்பீங்க. இந்த சம்மில் இங்கேருந்து இங்கே வராங்க, அப்படியே ரிவர்ஸ் ஸ்டெப்பில் வராங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, QC ஸ்கொயர் பண்ணால் QC². இங்கேயும் அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணால் 4, CP ஸ்கொயர் பண்ணால் CP². ரைட்? அப்போ இந்த 2 டேர்ம் மட்டும் மாற்றி எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், நீங்கள் பிக்சர்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம். 2QC, இதுதான் QC. இந்த QCயோட லென்த் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா Q வந்து மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்னா இந்த சைடு என்ன லென்த் இருக்கோ அதே லென்த் தான் அந்த சைடும் இருக்கும். ரைட்? அப்போது 2QCக்கு பதிலாக இது ஒரு QC, இது ஒரு QC. 2QCக்கு பதிலாக BCன்னு மொத்தமாக எழுதிடலாம். அதே லாஜிக் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CP என்ன லென்த், இது ஒரு CP, இதையும் நம்ம CPன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் P இஸ் த மிட் பாயிண்ட். அப்போ இங்கே 2 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. அப்போ இது PCனா இதுவும் PC தான். அப்போ 2 × PCக்கு பதிலாக ACன்னு எழுதலாம். ஏசின்னு என்ன செய்யலாம், எழுதலாம். அவ்வளோதான், சம்மம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 4AC² இருக்குது, இங்கே ஒரு AC² இருக்குது. அப்போ 5AC². இங்கே ஒரு 4BC² இருக்குது, இங்கே ஒரு BC² இருக்குது. ஸோ ப்ளஸ் 5BC². ரெண்டுலேயும் காமனாக இருக்க 5 வெளில எடுத்தோன்னா AC² ப்ளஸ் BC². ஓகே, இந்த AC² ப்ளஸ் BC²க்கு பதிலாக AC² ப்ளஸ் BC²க்கு பதிலாக AB²ன்னு என்ன செய்யலாம், எழுதலாம். எழுதிட்டாங்க, ஆன்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு, வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.